வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்னக்கா இன்னைக்கு பதட்டமா இருக்கியா? ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏக்கா இன்னைக்கு தாவேக்காவோட தலைவர் இருக்காருல்ல விஜய் அவர்கள், அவர் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. உங்க ஆட்கள்லாம் பயமா இல்ல? எப்பா அவரு பண்ண இதுக்கு விசாரணைக்கு போயிருக்காரு, அதுக்கு நாங்க ஏன் பயப்படணும்? இல்லக்கா அவரையும் விசாரணை கூப்பிட்டாங்க, அவர் இப்ப டெல்லிக்கு போயிருக்காரு. உங்க ஆட்கள் மாதிரி நெஞ்ச பிடிக்கலக்கா. தம்பி என்ன டைரக்டா அடிக்கிற? எங்க அண்ணனோட வரலாறு தெரியுமா உனக்கு? அவரு ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாருன்னு தெரியுமா? ஒரு விதையா போட்டது இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்கிறாரு. அவரை போய் நகைச்சுவை பண்ற? நகைச்சுவை நான் பண்ணல, சோசியல் மீடியாஸ்ல ரெண்டு கம்பேரிசன் போட்டுட்டு இருக்காங்க. தம்பி அவங்க கிடக்குறாங்க வளராத சிறு பிள்ளைங்க, நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பேசி இந்த வெளிய போய் அடிக்கடி வாங்கிட்டு தெரியாதப்பா. சரிக்கா எல்லாம் போயிட்டு இருக்கட்டும். ஏக்கா நம்ம நாட்டோட பிரதமர் இருக்காருல்ல நரேந்திர மோடி அவர்கள், அவர் வந்து வர 23ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அதுவும் குறிப்பா திருப்பரங்குன்ற கோயிலுக்கு வராராம் சாமி கும்பிடுறதுக்கு. ஏன்பா இத்தனை வருஷமா அந்த கோயில் அங்கதானப்பா இருக்கு, எத்தனையோ தடவை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு, அப்பெல்லாம் வராதவரு இப்ப தேர்தல் வருது, இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையான பிறகு இங்க வந்து எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறாராமா. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இதை வச்சு அவர் அரசியல் பண்றாருன்றீங்களா? ஏன் இல்லன்றியா? அப்ப நீங்க எதுவும் அரசியல் பண்ணல? நாங்க சமூக நீதிக்காக பேசிட்டு இருக்கோம்ப்பா. இஸ்லாமியர்கள் மனது புண்படக்கூடாதுன்றதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம். இதை வச்சு ஒன்னும் அரசியல் பண்ணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. இல்ல ஓட்டுக்காக ஏதோ பண்றீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மக்கள் எங்க தலைவர் நின்னாலே ஓட்டு போடுவாங்க, நாங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு அவசியமே கிடையாதுப்பா. அப்படியே அரெஸ்ட் பண்ணீங்க? அது அவங்க மனதை புண்படும்ல, அதுக்காக அரெஸ்ட் பண்ணோம். அங்க கலவரம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணோம், பிரச்சனை பண்ணிட கூடாதுன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணோம். நீங்க இவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணல, இன்னைக்கு காலையில கூட வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸ் ஃபுல்லா நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எப்பா பர்மிஷன் வாங்க மாட்டேன்றாங்க, போராட்டம் பண்ணாதீங்கன்னா போராட்டம் பண்ணுவோம், பொழப்பு இல்லாம போராட்டம் பண்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்றது? சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கிறாங்கப்பா, மக்களுடைய அமைதியை கெடுக்கிறாங்க, அதனால அரெஸ்ட் பண்றாங்க. எங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகாம இருக்காங்க, இவங்கெல்லாம் கரெக்டா இருக்காங்க. ஆனா இவங்க ஆசிரியர்கள் வந்து தொல்லை பண்றாங்களா? ஆமா, அதை பார்க்கும்போது இன்னும் 4 பேர் வந்து இறங்கி போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறது. ஆனா உச்சகட்ட அராஜகங்கா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க கட்சிக்காரங்க? என்ன தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. என்னப்பா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? இப்பதான் பொங்கலுக்கு 3000 ரூபாய் காசு கொடுத்தாங்க, வேட்டி சேலை கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, பச்சரிசி கொடுத்தாங்க, சக்கரை கொடுத்தாங்க, இவ்வளவே கொடுக்குறோம், வாழ்த்து சொல்லலையே. எங்க தலைவரே சமத்துவ பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுவாரு, இந்த துப்புரவு பணியாளர்கள் கூட பக்கத்துல உட்காந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டாரு, இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? ஆனா உங்க சின்னவர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அக்கா உங்க சின்னவரும் பொங்கல் விழா கொண்டாடி இருக்காரு, பொங்க கிண்ட போது ஷூ போட்டிருக்காருக்கா. இல்ல எனக்கு புரியல, என்னப்பா கால்ல தானப்பா ஷூ போட்டாரு, கையிலயாப்பா ஷூ போட்டு கரண்டியை புடிச்சு கிண்டுனாரு, இதெல்லாம் ஒரு குத்தோடு வர பேசுறீங்க. இருந்தாலும் பொங்கலுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? அப்படி நான் சொல்லல, சோசியல் மீடியாஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாஸ்ல சொல்ற மாதிரி தெரியல, நீங்க தான் ஓரமா நின்று எங்க சின்னவர் பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே சின்னவர்ன்ற பேர் நல்லா தானே இருக்கு, இதென்ன கெடுக்கணும்? தம்பி இந்த நகைச்சுவை புண்ணாக்கெல்லாம் வேணாம், அடிச்சேன்னு வச்சுக்க அடப்பு தெரிச்சிரும். ஏக்கா போன வருஷம் பொங்கல் பரிசு கொடுக்கல, அதான் இந்த வருஷம் கொடுத்தாச்சுல்ல, அதை சமாளிக்கிறதா இந்த வருஷம் வந்து 3000 ரூபாய் கொடுத்தீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இப்ப டபுள் டெக்கர் பஸ் சென்னைக்கு தேவையா? நாப்பா ஏதாவது செஞ்சாலும் இதெல்லாம் தேவையான்றீங்க, எதுவுமே செய்யலனாலும் என்னங்க இந்த முதல்வர் ஒண்ணுமே செய்யலன்றீங்க, உங்களுக்கு என்னதான் பண்ணணும்? நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பஸ்ஸை வந்து தமிழக அரசு கூட செலவு பண்ணி கூட பஸ் கொண்டு வந்தா கூட இவ்வளவு கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். இந்த பஸ்ஸை வந்து வெளிநாட்டுல வாழ்றாங்களா தமிழர்கள், அவங்க எல்லாம் வந்து பரிசளித்தாங்களாம். அந்த பஸ்ஸை வந்து இறக்குமதி பண்ணா உங்க முதல்வர் வந்து நான் தான் இறக்கி வச்ச மாதிரி, நான் தான் திறந்து வச்ச மாதிரி பஸ்ஸை சுத்தி பார்த்துட்டு பஸ் டூர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருக்கா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முதலமைச்சர்லாம் ஆண்டிருக்காங்க, அவங்களால பணம் வாங்கி டபுள் டெக்கர் பஸ் கொண்டு வர முடிஞ்சதா? இல்ல பஸ் காசு அவங்க கொடுத்துருக்கலாம், வாங்கி விட்டது யாரு? எங்க தலைவர்ல. பரவாயில்லக்கா, நீங்க ஓசி குடுப்பீங்க மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப ஓசில வாங்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா ஓசில அந்த ஓசில கடையை ஓட்டுங்க. கிளம்பே. அக்கா வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கா. இந்த காங்கிரஸ்காரங்களால ஒரு பொங்கல் கூட நல்லா கொண்டாட முடியல, ரொம்ப சிரமப்படுது, அவ்வளவு பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். இந்த பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது காங்கிரஸ் எப்படி பொங்கல் வைக்க முடியும்? விட்டுருவாங்களா அவங்க? ஏகப்பட்ட இடைஞ்சல்ல. நானும் அப்படித்தான் நினைச்சேன். இங்க பொங்கல் கொண்டாடாம பண்ணது பிஜேபி எல்லாம் கிடையாது, பிறகு அவங்களே தான் கொண்டாட விடாம பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்ற? ஆனா பொங்கலுக்கு வச்ச பேர் தான் கொஞ்சம் விசேஷமா இருந்தது. என்னது? ஜனநாயக பொங்கல். ஐயோ நீ சொல்றத பார்த்தா அந்த பக்கம் போயிருவாங்க போல இருக்கே. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல, அவரு ராகுல் காந்தி அவரு ஃப்ரெண்டு. ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி. ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல இருக்கு.
சரி என்னதான் அவங்க எங்களை விட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மத்த கட்சியெல்லாம் எங்க கூட தானே கூட்டணி இருக்கு. எப்படியும் ஜெயிக்க போறது நாங்க தான்றது மக்களுக்கு தெரியும். திமுகவுல மட்டும்தான் ஓட்ட விழும்னு அன்னைக்கு பேசணும். இன்னைக்கு சத்யபவன்லயே ஓட்ட விழுந்துரும் போல இருக்க, பெரிய ஓட்டையா விழும்னு நினைக்க. காங்கிரஸ்குள்ளேயே அடிச்சுக்கிட்டுதாவோ பாத்தீங்களா? எங்க விட்டு போகணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க, கட்சியா இருக்காதுனே, அவங்களே அடிச்சுக்கிட்டு அழிஞ்சிருவாங்க. அவரு நம்ம திருச்சி வேலுசாமியா இருக்காவல்ல, ஆமா அவங்க நல்லா தெளிவா பேசியிருக்காவோ. 40ல இருந்து 70 சீட்டு ஆட்சியில பங்கு அப்படின்னாதான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னதுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவரா இருக்காருல்ல செல்வ பெருந்தகை, அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு கதை பேசக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான். பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்காக அவரு திருச்சி வேலுசாமி தயாராயிட்டு இருந்த டைம்ல இவர் செல்வ பெருந்தகை அனுப்பின ஆட்கள் தான் வந்து எங்களை வந்து தடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் அவர் தான். அந்த சங்கதிலாம் தெரியுமா உங்களுக்கு? என்னண்ணே கட்சிக்குள்ளே ஒத்துமை இல்லாம இருக்காங்க. நாளைக்கு இவங்க எங்க அந்த கட்சியோட சேர்ந்து நாளைக்கு என்னத்த ஆட்சியை புடிச்சு போ. இனி காங்கிரஸ் இப்ப போற போக்க பார்த்தா கண்டிப்பா வந்து அந்த நடிகர் கட்சியில போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்தா சேரட்டும்னே, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பயம் கிடையாது. அவரு நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம், அவரு கூட கூட்டணி வச்சுட்டு ஆட்சியை புடிச்சிருவாங்களா? ஏக்கா இந்த ஜனநாயகன் படம் வராதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான் ஊர் முழுக்க பொய் புள்ளிட்டு பாத்தீங்களா? பொய்யெல்லாம் கிடையாது, அதுதான் உண்மை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த என்டிஏ கூட்டணியில சேர சொல்லியிருக்காங்க. அவரு மாட்டேன்னு சொல்லவும் படத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நீதிபதி என்ன நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? என்ன உங்களை டெலிவரி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு சென்சாருக்கு யார் வர சொன்னா, சென்சார் இவ்வளவு வருஷம் 2 வருஷம் படம் எடுத்திருக்கீங்க, சென்சார் சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணா உங்களை யார் தடுக்கா? இப்படி யாரா தடை சொல்ல முடியுமா? கடைசி நேரத்துல பொங்கலுக்கு வரணும்னு சொல்லி முன்னக்கூட்டி வேலையை முடிக்காம அவசரப்பட்டுட்டு கடைசியில சென்சார்ல சர்டிபிகேட் தரலன்னு சொல்லி நீங்க சொல்றது நியாயமா அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்டிருக்காவோ. ஆமாண்ணே, இவ்வளவு நேரம் பேசின எல்லாம் சரி, அது என்ன ஏதோ டெலிவரி டேட்டுன்னு என்ன பிரசவத்துக்கு எதையும் விட்டு வந்திருக்கீங்க? ஏக்கா இப்ப படம் வரது ஒன்னு பிரசவத்துக்கு சமமா ஆகி போச்சு. அதனாலதான் அந்த ரிலீஸ் டேட் டெலிவரி டேட் நான் சொன்னேன். பாத்தீங்களா கவனிக்க பத்தியில நீங்க நல்லா சொல்லு. இல்லன்னா உங்களை மாதிரி ஆளுங்க மத்தியில பொழப்பு ஓட்ட முடியுமா? சரி இப்போ நீங்க இப்ப ஜனநாயகன் படத்தை இவ்வளவுதான் தடுத்துட்டாங்கன்னு சொல்லுதிய. ஆமா சரி இப்போ திமுகல இருக்கவங்க தயாரிப்புலதான் பராசக்தி வந்தது. அந்த படம் மட்டும் எப்படி பிரச்சனை இல்லாம வந்தது? அந்த படத்தையும் நினைச்சா வந்து இவைய தடுத்திருக்கலாம்ல பிஜேபி காரங்க. அந்த மாதிரி செய்தா இருந்தா இதையும் செஞ்சிருக்கணும். எங்க தலைவருக்கு முன்னாடி விரல் ஆட்ட முடியுமா? எங்க தலைவர் தான் விட்டுருவாரா? அது உங்களுக்கே நீங்க வச்சுக்கிட்ட ஆப்பு மாதிரி இந்த பராசக்தி படம் முழுக்க வந்து காங்கிரஸ்காரங்களை கழுவி ஊத்துன மாதிரி இருக்குன்ற வேற சொல்லுதாவோ. அது படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்தீங்களாக்கா? எங்க ப்ரொடக்ஷன்ல வந்த படத்தை நாங்க எப்படி பார்க்காம இருப்போம்? அதெல்லாம் பார்த்தாச்சு. படம் 100 நாள் ஓடும். அதான் உங்க தலைவர் என்ன படத்தை பார்த்துட்டு என்ன ரிவ்யூ கொடுக்கான்றதுக்கு தான். ஏன்னா இப்படி போற போக்க பார்த்தா திமுகவும் காங்கிரஸ் வேணாம்னு நினைச்சிட்டாவளா இல்ல காங்கிரஸும் திமுக வேண்டாம் நினைச்சிருச்சான்ற சந்தேகம் மக்கள்கிட்ட வளர்த்துக்கிட்டே இருக்கு. என்ன வேணா வளர்த்துக்கிட்டே இருக்கட்டும். நீ அங்க போ, பழத்தை பொறுக்கு போ. அக்கா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ என்னத்துக்கு வந்த? எப்பயும் போல என்ன, உன்னை பத்தி ஏதாவது 4 வார்த்தை பேசிட்டு போலாம் தான். என்ன பத்தி பேசவா இல்ல எங்க கட்சியை பத்தி புரணி பேசவா? புரணி பேசதான், நீ தான் முட்டு கொடுப்பிய. அப்புறம் சரி என்ன செய்தி? சரி என்ன இப்போ அப்பால இருந்து சகோதரரா ப்ரமோட் ஆயிட்டாரு போல் இருக்கு உங்க தலைவர். எம்மா இப்ப இல்ல, இந்த மாசம் 1000 ரூபாய் தலைவர் கொடுக்கறாரு இல்லையா, அதை வாங்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஒரு சகோதரனா இருந்து கொடுக்குறேன். இது அண்ணன் வீட்டு சீரு அப்படின்னு தலைவரே சொல்லியிருந்தார்ல. அன்னைக்கே அவர் அண்ணன் ஆயிட்டார். இன்னைக்கு என்ன புதுசா? சரி உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் இவருக்கு ஓட்டு போட முடியாதுல்ல, ஏன்னா அவங்க வேற வேற ஊர்ல இருக்காங்க, வேற வேற கண்ட்ரில இருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு இல்ல நான் வந்து உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சகோதரா இருப்பேன், ஏன் உன் இட்லி கடை கூட வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காராமே. எம்மா இதுல என்ன உனக்கு குத்தத்தை கண்டுட்ட? எங்க தலைவர் அவ்வளவு பறந்து விரிஞ்ச மனசோட இருக்காரு. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் அண்ணனா இருந்து அரணா காப்பாண்டதுல என்ன குறை கண்டுட்ட நீ? சரி 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 அரணா காப்பாத்துங்க. சரி உங்க கூட்டணி வந்து கலைஞ்சே ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு கொளுத்தொன்னு போட்டிருக்காரு. என்னது? காங்கிரஸ பத்தி ரொம்ப விமர்சிச்சிருக்காங்க போல் இருக்கே பராசக்தி படத்துல. இதெல்லாம் தேவையா? விமர்சிக்கலாம் இல்ல, அப்ப நடந்த உண்மையே எங்க தலைவர் திரை போட்டு காட்டியிருக்காரு. அதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் நாங்க எதுவும் ஆட் பண்ணலமா. சும்மாவே அவங்க இங்க இருந்து அந்த தாவேக்காக தாவரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதனால போனா போட்டும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓ இப்போ உனக்கு வந்து பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமா, அவங்களுக்கு கொடுக்க போறது 4 சீட்டு, அவங்களுக்கு ஓட்டு போறது ஒரு 40 பேரு. இதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன நாக்கா வலிக்க? அதனால போனா போட்டும். தாவேக்கா வந்து எதிர்கட்சியில வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா இல்லையே, முதலமைச்சர் சீட்லயே வந்துருவாங்க போல் இருக்கே. படுத்துக்கிட்டு கொய்யாக்கா சாப்பிட்டானா கிழவன் அப்படின்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. அம்மா அவங்கெல்லாம் எந்த காலத்துலயும் ஜெயிக்க போறதே கிடையாது சரியா? இந்த தேர்தல் மட்டும் இல்ல, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நான் இங்கதான் பாப்போமே. சரி உன் கட்சிக்காரங்க வந்து நிறைய ஏமாத்துவாங்கன்னு பார்த்தா இப்ப நிறைய பேர் பொய்யும் சொல்றாங்க போல் இருக்கே. என்ன பொய்? ஆமா ராமதாஸ் வந்து எங்க கூட கூட்டணியில சேர்ந்துருவாரு, நீங்க வேணா பாருங்க அப்படி இப்படிலாம் வார்த்தை போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ராமதாஸே இல்லையே, என்னெல்லாம் யாரும்
யாருமே கூப்பிடல, திமுக தரப்புல இருந்தா எனக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்ல அப்படின்றாங்க. இதுல எதுதான் உண்மை? எம்மா கொளுத்தி இப்படி போட்டு விடுவோம். ஏன்னா ஆல்ரெடி மகன் போய் அதிமுக கூட்டணியில சேர்ந்துட்டாரு, இவரும் அந்த பக்கம் போயிடக்கூடாதுல, அந்த ஒரு காரணத்தினால கொளுத்தி போட்டோம். நல்லா புகையுது. எப்படியோ இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு உங்க கூடயே கூட்டணிக்கு வந்துடுறேன்னு அப்பா வரத்தான் போறாரு, அதை நீ பார்க்கத்தான் போற. சரியா? பில்டப் பண்றதும் பீலா விடுறதும் உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு, கடையை மூடுற நேரம் ஆச்சு.